அடுத்து மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரைக்கும் மகர ராசியினுடைய 3, 12 கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக மிக அற்புதமான பலன்தான். உங்களுடைய பணவர ஸ்தானத்தையும் குரு பார்த்து பலப்படுத்துகிறார். எனவே உங்களுக்கு பணவரவு சிறப்பாகவே இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை போன்றவை இதையெல்லாம் அதிகப்படுத்தி உங்களுக்கு பணவரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஏற்கனவே வரவேண்டிய பாக்கி சாக்கிகள் வசூலாகும். புதிதாக பணவரவுக்குண்டான வழிமுறைகள் பிறக்கும். ஏற்கனவே இந்த குரு 6ல் இருந்த காலகட்டத்தில் கடன், சத்துரு, ருணரோகம் இவற்றால் சில பாதிப்புகளை கொடுத்திருப்பார். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு கடனை திருப்பி கட்டக்கூடிய வசதி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் இந்த குரு பகவான் தரவிருக்கிறார். மேலும் இளம் வயதினருக்கு குரு பலன் என்று கூறப்படக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு வந்துவிட்டதால் உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய திருமண ஏற்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலங்கள் செல்வதற்கான ஆரம்பகட்ட ஏற்பாடுகளை செய்யலாம். உங்களுக்கு மிக நல்ல இந்த குரு பயிற்சி பலனை பொறுத்த வரைக்கும் அதிசார குரு 8ஆம் இடத்திற்கு வந்த பிறகும் கூட அப்போதும் பணபர ஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். அதுபோல் சொத்து ஸ்தானத்தை பார்த்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்துவார். பங்கு பாகம் பிரியாமல் இருக்கிறவங்களுக்கு பங்கு மனை யோகம், அதாவது உங்களுக்கு தேவையான பங்குகளை பிரித்து உங்களுடைய கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்குது. இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான சிறப்பான காலகட்டம். இதை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறது நல்லது. பங்கு மார்க்கெட் போன்றவற்றை முதலீடு செய்வர்களுக்கும் நல்ல பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்.